அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பதிவில் அரஃபா தினத்தை பற்றியும் அன்று நாம் செய்யக்கூடிய அமல்கள் பற்றியும் பார்க்கலாம். சரி ஹைரா, அரஃபா தினத்தை பற்றி வேறு என்னென்னா நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அரஃபா தினம் என்பது ஹாஜிகளுக்கு எவ்வளோ முக்கியம்? அரஃபாங்கிறது மக்காவிலிருந்து 22 கிலோமீட்டருக்கு தொலைவில் உள்ள ஒரு மைதானம். ஹாஜிகள் எல்லாம் துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள் காலையிலிருந்து மாலை வரை அங்கே தங்கியிருப்பது கட்டாய கடமை. இது எந்த அளவுக்கு முக்கியம்னாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அரஃபா தான் ஹஜ். ஹஜ் என்பதே அரஃபாவில் தங்கியிருப்பது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. துல்ஹஜ் மாதம் 10ஆம் இரவில் யாரெல்லாம் அதிகாலைக்கு முன் அரஃபாவை அடைந்து விட்டால் அவர் ஹஜ்ஜை அடைந்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது அஹ்மதில், அபூதாவுதில், நசையில், திர்மிதியில் இதில் எல்லாம் பதியப்பட்டிருக்குது. அப்துர் ரஹ்மான் பின் யாமூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அதனால் அரஃபாவில் தங்கியிருப்பது என்பது ஹாஜிகளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு அமல். அதை அவர்கள் தவற விட்டுவிட்டார்கள் என்றால் அவர்கள் ஹஜ் செய்தவர்களாக ஆக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி தான் நாம் புரிஞ்சுக்கணும். துல்ஹஜ் 9ஆம் நாள் என்ன நடக்கும்னாக்கா, காலையில் சுபுஹு தொழுகை ஹாஜிகள் எல்லாம் முடித்துவிட்டு மினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திலிருந்து அரஃபாங்கிற மைதானத்தை நோக்கி நடக்க ஆரம்பிப்பாங்க. அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்துக்கு சேருவதற்கு லுஹர் டைம் ஆகிடும். இந்த நண்பகல் நேரத்திலிருந்து மறுநாள் காலை வரைக்கும் அரஃபா மைதானத்தில் தங்குவதன் மூலமாக அவர்களுடைய ஹஜ் நிறைவேறிவிடும். அரஃபா மைதானத்தில் ஹாஜிகள் இஹ்ராம் உடையோடு இருப்பாங்க. அந்த நாள் முழுக்க அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பாங்க. அரஃபாங்கிறது மிகப்பெரிய ஒரு மைதானம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் தங்குனு அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை. அந்த மைதானத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தங்கியிருந்தால் போதுமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அரஃபா தினத்தை விட சிறந்த நாள் வேறு எதுவும் கிடையாது. மற்ற எந்த நாளை விடவும் இந்த அரஃபா நாளில்தான் அல்லாஹ் அதிகமானோரை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். இந்த அரஃபா நாளிலே அல்லாஹ் தன்னுடைய அடியார்களிடம் நெருங்கி வருகிறான். அது மட்டும் இல்லை, இந்த அடியார்களை பற்றி யாரெல்லாம் அரஃபாவில் கூடியிருக்கிறார்களோ அந்த அடியார்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய வானவர்களிடம் பெருமை பாராட்டி பேசுகிறான். அல்லாஹ் தன்னுடைய வானவர்களிடம் கேட்குறான், இவர்களெல்லாம் எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்களுக்கு மன்னிப்புன்னா அந்த மன்னிப்பை கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருப்பதாகவும் சொல்வதாக இந்த ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. இதை கேட்கும்போது எனக்கே ஹஜ்ஜுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. சரி, இப்போ ஹஜ்ஜுக்கு போகாதவர்கள் இவங்கெல்லாம் துல்ஹஜ்ஜுடைய 9ஆம் நாளில் என்ன செய்யணும்? அரஃபா தினமான துல்ஹஜ்ஜுடைய 9ஆம் நாளில் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகலையோ அவங்க எல்லாம் அன்றைய தினத்தில் நோன்பு வைப்பது சுன்னத். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் 9ஆவது தினத்திலும் ஆஷூரா தினத்திலும் ஒவ்வொரு மாதமும் 3 தினங்களிலும் நோன்பு நோற்பவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அஹ்மதுலேயும் அபூதாவுதுலேயும் வரக்கூடிய ஹதீஸெல்லாம் வந்திருக்குது. அரஃபா நாளில் நோன்பு வைக்கிறது என்பது எவ்வளவு நன்மையான காரியம்? அரஃபா நாளுடைய நோன்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்படுது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அரஃபா நாளில் நோன்பு வைக்கிறது அதற்கு முந்தைய ஒரு ஆண்டுடைய பாவத்துக்கும் அதற்கு பின்னால் வரக்கூடிய ஒரு ஆண்டுடைய பாவத்திற்கும் பரிகாரமாக அமைந்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பாவங்கள் செய்கிறோம். நாம் பாவங்கள் செய்யாத நாளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு அல்லாஹுடைய கட்டளையை மாறு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். மனிதர்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்காங்க. அதனால் நாம் இது போன்ற நேரங்களில் இந்த மாதிரி சுன்னத்தான நோன்புகளை வைப்பதன் மூலமாக அதற்கு பரிகாரம் தேடிக்கொள்வதற்காக அல்லாஹ் இது போன்ற வாய்ப்புகளை நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால் இந்த மாதிரி நோன்புகளை நாம் சுன்னத்தான நோன்பு தானே, கடமை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாம் விட்டுறக்கூடாது. இதை போன்ற நோன்புகளை நாம் சரியான முறையில் நோட்பதன் மூலமாக
கியாமத் நாளில் வந்து நமக்கு நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் வந்து பரிகாரமாக வந்து இதுதான் வந்து நிற்கும். இவ்வளவு நன்மை அள்ளித்தரக்கூடிய அந்த அரஃபாவுடைய நோன்பை இந்த வருஷம் நாம் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமா? இவ்வளோ நன்மை இருக்குது, நான் எப்படி இந்த நோன்பை விடுவேன்? இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷத்தில் நம்ம அரஃபா நோன்பை வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தரட்டும். அதன் மூலமாக அல்லாஹ் அவர்களுடைய முந்தைய வருடத்துடைய பாவத்தையும் இதற்கு பின்னால் வரக்கூடிய ஒரு வருடத்துடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கட்டும். அல்லாஹ் அதையெல்லாம் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹ் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.